அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் மணிமேகலை பேசுறேன். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்மளோட மனசு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, ஃப்ளவர் தெரப்பி விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். உடம்பு சரியில்லைன்னா மருந்து இருக்கு, ஆனா மனசு சரியில்லைன்னா மருந்து இருக்கா? இருக்கு. அதுதான் நம்மளோட ஃப்ளவர் தெரப்பி. ஃப்ளவர் தெரப்பினா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பயம், கோபம், கவலை, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் அது நம்ம மனநிலையை பாதிக்கும் போது அது நம்மளோட வாழ்க்கையும் பாதிக்குது. அதுக்கு நம்ம ஃப்ளவர் தெரப்பி கொடுக்கும் போது அது பாசிட்டிவான ஒரு லைஃப் நமக்கு கொடுக்குது. இதுதான் ஃப்ளவர் தெரப்பி. இந்த ஃப்ளவர் தெரப்பி 3 விஷயத்துல நம்மளோட வாழ்க்கையில கூட இருந்துட்டே இருக்கும். நம்மளோட லைஃப் ஃபுல்லா பாசிட்டிவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ, பினான்சியல் இஷ்யூ, இந்த 3 விஷயத்துலயுமே மனநிலை சம்பந்தப்பட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இங்க மனசு பாதிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் பாதிக்குது. சோ அதுக்குதான் ஃப்ளவர் தெரப்பி இங்க நம்ம கொடுத்து நெகட்டிவா இருக்கிற மனநிலைய பாசிட்டிவான ஒரு எண்ணங்களுக்கு கொண்டு நம்ம லைஃப் ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இங்க கொடுக்கணும். இல்ல 2 விதமான கிளைண்ட்டுக்கு நான் ஃப்ளவர் தெரப்பி கொடுக்குறேன். ஒண்ணு, அவங்களுக்கு எந்த நோயா வேணாலும் இருக்கட்டும், இந்த நோய்க்கு மருந்து கிடையாது. அந்த நோய்க்கான மனநிலை அவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்க பயமாவா கவலையாவா, அது என்ன மாதிரி மனநிலை பாக்குறாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி கொடுக்கும் போது அது பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்குது. 2வது, உடல் நோய் இல்லாமல் அவங்க மனசு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது குடும்ப பிரச்சனைகள், பினான்சியல், இந்த மாதிரி இருக்கிற மனசு ரிலேட்டடா இருக்கிற விஷயம் எல்லாத்துலயுமே பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாறுது. மனசை பத்தியான ஒரு கவிதை. நம்ம உடம்பு எல்லாரும் கவனிச்சுக்கிறோம், ஆனா அமைதியா ஆளும் மனசை எத்தனை பேரு கவனிக்கிறோம்? மனம் ஒரு மென்மையான மலர், அதை காயப்படுத்தினால் அது சத்தம் இல்லாமல் அது வாடிவிடும், யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் உடைந்து போகும். மனம் மலர்ந்தாதான் உங்கள் வாழ்க்கை மலரும், மனம் மலர்ந்தாதான் உங்கள் வாழ்க்கை மலரும். மனச பத்திரமா பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொரு மலரோட குணநலன்கள் நம்மளோட மனநிலை எப்படி ஒத்து போகுது, அதை எப்படி நம்ம மனநிலைக்கு மருந்து கொடுக்கப்படுது அப்படின்றத பத்தி ஒவ்வொரு வீடியோல பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.